வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ தனலட்சுமி மலபார் ஆயுர்வேத வைத்தியசாலையிலிருந்து மருத்துவர் எஸ் அன்பழகன் பேசுகிறேன். காலையில் பார்த்திங்கன்னா 7 அந்த சாப்பாட்டு டைம் பார்த்தா அந்த காலத்தில் 7 to 8:30, மத்தியானம் 12 to 1:30, நைட்டு 7 to 8:00 சாப்பிட்ருவாங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 8 மணி 9 மணிக்கு மேலே யாருமே வெளியே இருக்க மாட்டாங்க. 8 மணி 8:30 படுத்துருவாங்க. ஏன்னா அப்போ மின்சார விளக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா அரிக்கன் லைட்டு தான். அதனால் ஊரே அமைதியாகிடும். ஏன்னா அந்த டிசிப்ளின், அந்த ஒழுக்கத்தோடு அவங்க வாழ்ந்ததுனால அவங்க இந்த மாதிரி இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் குனியா, பன்றி காய்ச்சல், இந்த கொரோனா, இந்த மாதிரியெல்லாம் நிறையா வியாதிகள் நம்மளால் பார்த்தோம். இதெல்லாம் கிராமத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதுலேயே இருந்தாங்கன்னு அவங்களையெல்லாம் தாக்கலை. காரணம் என்னென்னா அவங்களுக்கு உடம்புல அந்தளவுக்கு எதிர்ப்பு உடம்புல இருந்தது. அதனால் அவங்க சமாளித்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர்த்துக்காவது உடல்நலக்குறைவு இருக்கத்தான் செய்யுது. காரணம் என்னென்னா அவங்க பார்க்குற தொழில், அவங்க எடுத்துக்கிற வேலை, அவங்க எடுத்துக்கிற உணவு சரியான முறையில் உடலுக்கு ஓய்வு கொடுக்கறதில்ல. ஏன்னா எல்லாம் கம்ப்யூட்டர் மாதிரி ஆகி போச்சு. இப்போ எல்லாமே உணவுகளை எல்லாம் நல்லா வேக வச்சு நல்லா சாப்பிட்ற கூட அவங்களுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி முறைகளில் நிறையா இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் மாற்றினதுனால நிறைய புது புது வியாதிகளாக வருது. அதனால் இது தயவு செய்து இப்போ நான் எதுக்காக இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் பலதரப்பட்ட மக்களை கிட்டத்தட்ட 15 வருஷமாக புது புது வில்லேஜுகளுக்காக போவேன். இப்போ வில்லேஜுக்கு போவேன், ஒரு 1/2 கிலோமீட்டர் தோட்டத்திலேருந்து ஒருத்தர் சத்தம் போடுவார், வைத்தியரே கொஞ்சம் வந்துட்டு போங்க மாதிரி. உடனே அங்கே போவேன். உடனே இப்படி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வைத்தியரே, என்ன பண்ணலான்ட்டு. அப்போ அவங்களுக்கு உண்டான அந்த உடலை பரிசோதனை பண்ணி நாடி பார்த்து அவங்களுக்கு உண்டான மருந்துகளை கொடுத்துட்டு வருவேன். அது பார்க்கும்போது அவங்க அடுத்த வாரம் போகும்போது அவங்க முன்னாடி நிற்பாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அந்த அளவுக்கு இந்த நான் கொடுக்குற மருந்து செயல்பாட்டில் இருக்கும். எதையுமே பார்த்திங்கன்னா நாங்கள் மருத்துவத்தை ஒரு சேவையாக தான் பண்ணிட்டு வரேன் இன்றைக்கி வரைக்கும். காசுக்காக நான் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் அந்த பொருளாதார அடிப்படையில் நாங்கள் கம்பெனிலேருந்து வாங்குகிற மருந்துகளை நாங்கள் அதுக்கு உண்டான தொகை செலுத்தினால எங்களுக்கு மருந்து நாங்கள் வாங்க முடியும். அதனால் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே நான் அந்த தொழிலில் இருக்கேன். இன்றைக்கி நான் வாடகை வீட்டில் இருக்கேன். காரணம் என்னென்னா என்னால் ஜெயிச்சிருக்க முடியும், அதாவது மென்மேலும் உயர்ந்திருக்க முடியும். ஆனால் இதில் மருத்துவத்தை ஒரு சேவையாக பண்ணிட்டு வரேன். அதனால் இந்த வசதி வாய்ப்புகள்லாம் நான் எதிர்பார்க்கல. அதனால் மக்களாகிய உங்களுக்கு சேவை செய்கிறது தான் எனது முக்கிய குறிக்கோளாக இருந்துகிட்ருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நலமான வாழ்வுரை என்னுடைய நோக்கமாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும். உங்களுக்கு அடுத்த பதிவில் நேரடியாகவே உங்களுக்கு நாங்கள் என்னென்ன மாதிரி மருந்துகள் கொடுக்குறோம், அது செய்முறை என்ன மாதிரி பண்ணுறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூட்டு வலியோ இடுப்பு வலியோ வருது, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டோம், எல்லா ஹாஸ்பிட்டலையும் எடுத்துட்டோம், ஸ்கேன் எடுத்துட்டோம், எக்ஸ்ரே எடுத்துட்டோம், எல்லாமே நல்லா இருக்குன்னா வருது. ஆனால் வலிக்கு போக மாட்டேங்குது. அப்படின்னு இருக்கணும், நேரில் வாங்க. அது என்ன குறைன்னு பார்த்து அதுக்கு தகுந்த உணவுகள் உள்ள சாப்பிட்றன்னு கொடுத்துட்டு உள்ளே அரிஷ்டங்கள், கஷாயங்கள், மாத்திரைகள், சூரணங்கள், செந்தூரங்கள், பஸ்பங்கள், இந்த மாதிரி விதமான இது உங்கள் உடம்புக்கு எது தேர்வாகுதோ அதை கொடுத்து நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கோம். பின்னாடி வர்ற ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்கிறேன். அதனால் இது நல்லா பயன்படுத்தி அனைவரும் நலமாக வாழ எங்களது ஸ்ரீ தனலட்சுமி மலபார் வைத்தியசாலை சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.